ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம க்ரோ டெஸ்டமெண்ட் இந்த போயம் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஷெர்மன் அலெக்சி. இவங்க ஒரு ஸ்போக்கன் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், போயட், ஸ்கிரீன் ரைட்டர் அண்ட் இவங்க ஒரு ஃபிலிம் மேக்கரும் கூட. ஃபர்ஸ்ட் நம்ம க்ரோ டெஸ்டமெண்டோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்துடலாம். அமெரிக்கால வாழ்ந்த ஃபர்ஸ்ட் பீப்புள், அதாவது ஒரிஜினலா அமெரிக்கன் லேண்ட் யாருக்கு சொந்தமோ அவங்கள நம்ம நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஆர் இண்டிஜினஸ் பீப்புள் ஆர் அமெரிக்கன் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பல குழுவா, பல ட்ரைப்ஸா பிரிஞ்சு தலைமுறை தலைமுறையா அமெரிக்கன் மண்ணுல வாழ்ந்து வந்தாங்க. செரோகே, நவஜோ, எக்காமா அப்படின்னு ஏகப்பட்ட ட்ரைப்ஸ் அமெரிக்கால வாழ்ந்து வந்தாங்க. இந்த எல்லா ட்ரைப்ஸுக்குமே தனிப்பட்ட லாங்குவேஜ், கல்ச்சர், பிலீஃப்ஸ் அண்ட் வே ஆஃப் லிவிங் உண்டு. இப்படி இருக்குச்சுல 15th செஞ்சுரி அப்போ ஈரோப்பியன்ஸ் அமெரிக்காக்கு வந்து அமெரிக்கால செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. இந்த ஈரோப்பியன் செட்டிலர்ஸ நம்ம ஒயிட் மென் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈரோப்பியன் செட்டிலர்ஸ் அமெரிக்கன் ஃபார்ம் லேண்ட், டவுன்ஸ் அண்ட் ரிசோர்சஸ அவங்களுக்கு சொந்தமாக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்காக நேட்டிவ் அமெரிக்கன்ஸ கொஞ்சம் கொஞ்சமா கட்டாயப்படுத்தி அவங்களுடைய சொந்த லேண்டை விட்டுட்டு வேற இடங்களுக்கு மூவ் பண்ண சொன்னாங்க. அப்போ ஒரு சில நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து இந்த லேண்ட் எனக்கு சொந்தமானது, என்னுடைய மண்ணை விட்டுட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு ஈரோப்பியன்ஸை எதிர்த்துக்கிட்டு நின்னாங்க. அப்போ ஈரோப்பியன்ஸ் வயலன்ஸ்ல இறங்குனாங்க. அவங்கள எதிர்த்துக்கிட்டு நிக்கிற நேட்டிவ் அமெரிக்கன்ஸ கில் பண்ணிருவாங்க. தென் குடிசைக்கெல்லாம் தீ வச்சு வில்லேஜஸ டெஸ்ட்ராய் பண்ணிருவாங்க. ஈரோப்பியன் செட்டிலர்ஸ் கிட்ட கன் இருக்கும். சோ நேட்டிவ் அமெரிக்கன்ஸால ஈரோப்பியன்ஸ் கூட சண்டை போட முடியாது. அதனால வேற வழி இல்லாம நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவங்களுடைய சொந்த லேண்டை விட்டுட்டு வேற இடங்களுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஈரோப்பியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய கல்ச்சரையுமே டெஸ்ட்ராய் பண்ணாங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய கல்ச்சர் வளர்ந்துட கூடாதுன்னு நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய சில்ட்ரனை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிச்சு போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்து கொடுத்தாங்க. கிறிஸ்டியானிட்டியை பத்தி சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கிறிஸ்டியானிட்டிய ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நேட்டிவ் அமெரிக்கன்ஸையுமே நீங்க உங்களுடைய ட்ரைபல் லாங்குவேஜஸ பேசக்கூடாதுன்னு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேச சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. யூரோப்பியன் ரூலை ஃபாலோ பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, 1830s அப்போ த யுஎஸ் கவர்மெண்டே செரோகே மாதிரியான ட்ரைப்ஸ கட்டாயப்படுத்தி அவங்களுடைய ஹோம் லேண்டை விட்டுட்டு வேற இடங்களுக்கு மூவ் பண்ண சொன்னாங்க. அண்ட் அப்போ வெதர் ரொம்ப கோல்டா இருந்தனால அவங்க ஹோம் லேண்டை விட்டுட்டு வேற இடங்களுக்கு மூவ் பண்ற அந்த ஜேர்னில நிறைய பேர் இறந்து போனாங்க. அண்ட் அத த ட்ரையல் ஆஃப் டியர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தென் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வாழ்ந்துட்டு போகட்டும்னு கவர்மெண்ட் ஒரு சில ஏரியாஸ நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்காக ஒதுக்கி வச்சாங்க. அண்ட் அத ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்காக ரிசர்வ் பண்ண அந்த ஏரியா ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல பெருசா விவசாயம் பண்ண முடியாது. ஆல்ரெடி யூரோப்பியன்ஸால இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லிவிங்கை இழந்துட்டாங்க. இப்போ இந்த லேண்டில் பெருசா விவசாயமும் பண்ண முடியாது. அதனால நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாவர்ட்டியில, வறுமையில வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடையாது. அவங்களுடைய ஹெல்த்துமே ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. ஸோ அமெரிக்கால செட்டில் ஆன யூரோப்பியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு சொந்தமான அமெரிக்கன் ஃபார்ம் லேண்ட், டவுன்ஸ் அண்ட் ரிசோர்சஸ அவங்களுக்கு சொந்தமா ஆக்கிக்கிட்டாங்க. யூரோப்பியன்ஸை எதிர்த்து நின்ன நேட்டிவ் பீப்புள யூரோப்பியன்ஸ் கில் பண்ணாங்க. குடிசைக்கெல்லாம் தீ வச்சு வில்லேஜஸை டெஸ்ட்ராய் பண்ணாங்க. தென் நேட்டிவ் அமெரிக்கன்ஸை கட்டாயப்படுத்தி அவங்களுடைய ஹோம் லேண்டை விட்டுட்டு வேற இடங்களுக்கு மூவ் பண்ண சொன்னாங்க. வேற வழி இல்லாம நேட்டிவ் அமெரிக்கன்ஸும் ரிசர்வேஷன்ஸ்ல போய் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிசர்வேஷன்ல தான் நம்மளுடைய போயட் ஷெர்மன் அலெக்சி வாழ்ந்தாங்க. நம்ம போயட் ஷெர்மன் அலெக்சி வந்து ஸ்போக்கன் அப்படிங்கிற ட்ரைபை சேர்ந்தவங்க. அத த ஸ்போக்கன் ட்ரைப் ஆஃப் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போயட் ஷெர்மன் அலெக்சி வந்து த ஸ்போக்கன் இந்தியன் ரிசர்வேஷன்ல தான் வளர்ந்தாங்க. ஸோ ரிசர்வேஷன்ஸ்ல நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய லைஃப் எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு.
ஈரோப்பியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ எவ்வளோ டார்ச்சர் படுத்தியிருக்காங்க, ஈரோப்பியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் க்ரோ டெஸ்டமெண்ட் அப்படிங்கிற இந்த போயம் மூலமா நம்ம போயட் ஷெர்மன் அலெக்ஸி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம க்ரோ டெஸ்டமெண்ட் இந்த போயம் பத்தி பார்க்கலாம். இந்த போயம்ல க்ரோ வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய ஐடென்டிட்டி, சஃபரிங் அண்ட் சர்வைவலை தான் க்ரோ ரெப்ரசன்ட் பண்ணுது. டெஸ்டமெண்ட் அப்படின்னா ரெக்கார்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ க்ரோ டெஸ்டமெண்ட் அப்படின்னா நேட்டிவ் பீப்புளோடைய பெயின்ஃபுல் ஹிஸ்டரிய க்ரோ இந்த போயம் மூலமா ரெக்கார்ட் பண்ணுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால பார்த்தோம்னா கெயின் க்ரோவை லிஃப்ட் பண்ணி ஏபல்ல அட்டாக் பண்ணதா சொல்றாங்க. இதுல கெயின் அண்ட் ஏபல் யாருன்னு பார்த்தா பைபிள்ல ஆடம் அண்ட் ஈவ், ஆதாம் அண்ட் ஏவாள் வருவாங்கல்ல, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 சன்ஸ் தான் கெயின் அண்ட் ஏபல். இதுல கெயின் விவசாயம் பண்றாங்க அண்ட் ஏபல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பிரதர்ஸுமே அவங்க கிட்ட இருக்கிறத காடுக்கு ஆஃபர் பண்றாங்க. ஏபல் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிறதுலயே நல்ல கொழுத்து போன பெஸ்டான ஹெல்த்தியான ஆடை காடுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அதே கெயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வயல்ல இருந்து ஒரு சில கிராப்ஸ காடுக்கு ஆஃபர் பண்றாங்க. இதுல காடு ஏபலோடைய ஆஃபரை தான் ஏத்துக்கிட்டாங்க, கெயினோடையதை ஏத்துக்கிடல. சோ கெயின் அப்செட் ஆகுறாங்க. அவங்க பிரதர் ஏபல் மேல கோபப்படுறாங்க, ஏபலை பார்த்து பொறாமப்படுறாங்க. அந்த பொறாமையில கெயின் அவங்க பிரதர் ஏபலை கில் பண்ணிட்டாங்க. இதுதான் பைபிள்ல நடந்த ஃபர்ஸ்ட் மர்டர். இதை ரெஃபர் பண்ணி இப்ப நம்ம போயம்ல என்ன சொல்றாங்கன்னா கெயின் க்ரோவை லிஃப்ட் பண்ணி அபேல அட்டாக் பண்ணதா சொல்றாங்க. இதுல க்ரோவை வெப்பனா யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல கெயின் ஈரோப்பியன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதாங்க, அபேல் நேட்டிவ் அமெரிக்கன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதாங்க. ஈரோப்பியன்ஸ் எந்த தப்புமே பண்ணாத நேட்டிவ் அமெரிக்கன்ஸை கில் பண்றாங்க. இந்த க்ரோ என்ன சொல்லுதுன்னா இது வெறும் பிகினிங் தான், இது வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லுது. சோ ஈரோப்பியன்ஸ் அமெரிக்கன் ஃபார்ம் லேண்ட், டவுன்ஸ் அண்ட் ரிசோர்சஸ்க்காக நேட்டிவ் அமெரிக்கன்ஸை கில் பண்ணாங்க, இப்பவும் தொடர்ந்து கில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல க்ரோ நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு நடந்த கொடுமைய, அந்த வயலன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் த ஒயிட் மேன், அதாவது ஈரோப்பியன்ஸ் ஒரு ஃபால்கன் மாதிரி வேஷம் போட்டுட்டு வேகமா வந்து க்ரோவுடைய கால்ல இருக்கிற சால்மனை திருடிட்டு போயிடுச்சான். அதாவது வெளியில இருந்து வந்த ஈரோப்பியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு சொந்தமான ஃபார்ம் லேண்ட் அண்ட் ரிசோர்சஸ அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து ஈரோப்பியன்ஸ் புடுங்கிக்கிட்டாங்க, திருடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் க்ரோ என்ன சொல்லுதுன்னா என்னால மட்டும் நீந்த முடிஞ்சிச்சுன்னா நான் எப்பவோ இந்த கண்ட்ரியில இருந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அந்த ஈரோப்பியன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வேற எங்கேயாச்சும் போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியல. ஏன்னா அந்த அமெரிக்கன் லேண்ட் நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு சொந்தமானது. நேட்டிவ் அமெரிக்கன்ஸால அவங்களுடைய சொந்த மண்ணை விட்டுட்டு, அவங்களுடைய லேண்ட், கல்ச்சர், ட்ரெடிஷன் அண்ட் பிலீஃப்ஸை விட்டுட்டு நேட்டிவ் அமெரிக்கன்ஸால வேற இடங்களுக்கு போக முடியல. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நேட்டிவ் பீப்புளுடைய காட், அதாவது ட்ரைபல் காட்ஸ் பாக்குறதுக்கு நேட்டிவ் பீப்புள் மாதிரியே இருக்கிறாங்களாம். ஏன்னா அவங்களுடைய ரிலீஜியன் வந்து நேச்சர் அண்ட் அவங்க ஓன் கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நேட்டிவ் பீப்புளுக்கு அவங்களுடைய காட் அண்ட் கல்ச்சரை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சாம். ஆனா இந்த ஈரோப்பியன்ஸ் நேட்டிவ் பீப்புளை கட்டாயப்படுத்தி கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஆனா நேட்டிவ் அமெரிக்கன்ஸால அவங்களுடைய ட்ரைபல் காட்ஸ் கூட தான் கனெக்ட் ஆக முடியுது. கிறிஸ்டியானிட்டி அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நெக்ஸ்ட் பைபிள்ல மென்ஷன் பண்ணிருக்கிற ஜெரிகோ சிட்டியை இதுல ரெஃபர் பண்ணிருக்காங்க. பைபிள்ல பார்த்தோம்னா த இஸ்ரேலைட்ஸ் ஜெரிகோ சிட்டியை கேப்சர் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா அவங்களால ஜெரிகோ சிட்டிக்குள்ள நுழையவே முடியல. ஏன்னா ஜெரிகோ சிட்டியை சுத்தி
ஹியூஜ் வால்ஸ் இருந்துச்சு அண்ட் கேட்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சோ காட் த இஸ்ரேலைட்ஸ் உடைய லீடர் ஜோசுவாக்கு ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க. ஜோசுவாவும் அந்த பிளான் அப்படியே ஃபாலோ பண்ணி ஜெரிகோ சிட்டிய கேப்சர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு 6 நாளைக்கு ஜெரிகோ சிட்டிய எந்த சத்தமும் போடாம சுத்தி வந்திருக்காங்க. அண்ட் அப்படி அவங்க வரும்போது பிரீஸ்ட் மட்டும் ட்ரம்பட்ஸ் வாசிச்சுக்கிட்டு வருவாங்க. தென் 7வது நாள் 7 முறை சுத்தி வர சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ரவுண்டு, அதாவது 7வது நாள் 7வது முறையா அவங்க ஜெரிகோ சிட்டிய சுத்தி வரும்போது ஜோசுவா த இஸ்ரேலைட்ஸ பயங்கரமா கத்த சொல்றாங்க. அண்ட் அப்படி அவங்க கத்தும்போது ஜெரிகோ சிட்டில இருந்த வால்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஜெரிகோ சிட்டில இருந்த மக்களும் இறந்து போயிட்டாங்க. இதுல ராஹாப் அப்படிங்கிற லேடி மட்டும் த இஸ்ரேலைட்ஸுக்கு உதவி பண்ணிருப்பாங்க. சோ அவங்களுடைய ஃபேமிலிய மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. மீதி ஜெரிகோல வாழ்ந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஜெரிகோல இருக்கிற வீடு பில்டிங் எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு. இந்த போயம்ல பார்த்தோம்னா ஜெரிகோ சிட்டியோடைய சாம்பல்ல க்ரோ அதோடைய ஃபர்ஸ்ட் பார்ன் சன்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கன்ஸோடைய கல்ச்சர் வளர்ந்துட கூடாதுன்னு நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய சில்ட்ரனை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிச்சு போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்து கொடுத்தாங்க. கிறிஸ்டியானிட்டிய பத்தி சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கிறிஸ்டியானிட்டிய ஃபாலோ பண்ண சொன்னாங்க. க்ரோ அதோடைய ஃபர்ஸ்ட் பார்ன் சன்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தென் மில்லியன் க்ரோ நெஸ்ட் எல்லாம் வந்து பிளட்டால ஊறி போய் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யூரோப்பியன்ஸ் வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய ஃபார்ம் லேண்ட், வில்லேஜஸ், டவுன்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் அடையிறதுக்காக யூரோப்பியன்ஸ் இறக்கமே இல்லாம நேட்டிவ் அமெரிக்கன்ஸ கில் பண்றாங்க. குடிசைக்கெல்லாம் தீ வச்சு வில்லேஜஸ டெஸ்ட்ராய் பண்றாங்க. அண்ட் இதனால நிறைய வீடுகள் டெஸ்ட்ராய் ஆயிருக்குது. அதுல இருக்கிற மக்களும் குடும்பத்தோட இறந்து போயிருக்காங்க. நிறைய பேரு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ இழந்திருக்கவும் செய்றாங்க. நெக்ஸ்ட் யூரோப்பியன்ஸ் தான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸை கில் பண்றாங்க, அட்டாக் பண்றாங்கன்னு பார்த்தா நேட்டிவ் அமெரிக்கன்ஸுமே அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிடுறாங்க. போயம்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, க்ரோஸ் மத்த க்ரோஸ் கூட சண்டை போடுதான். இதனால வானத்துல இருந்து க்ரோஸோடைய ஃபெதர்ஸ் மலை மாதிரி பொழியுதான். கூடவே ஸ்கை முழுக்க க்ரோஸோடைய அழகு, நகம், கால்களா பிஞ்சு சதறி கிடக்குதான். என்ன சொல்றாங்கன்னா, காலனைசர்ஸ் அதாவது இந்த யூரோப்பியன்ஸ் தான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்குள்ள சண்டைய மூட்டி விடுறாங்களாம். ரிசர்வேஷன்ஸ்ல வாழ்ற நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வறுமையில தான் வாழ்ந்தாங்க. சோ அவங்க சர்வை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே யூரோப்பியன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ யூரோப்பியன்ஸ் அவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு யூரோப்பியன்ஸை எதிர்த்து வர்ற நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கூட சண்டை போட வைக்கிறாங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸையுமே சண்டை போட வைக்கிறாங்க. தென் மேனிபுலேட் பண்ணி அவங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட்டு நேட்டிவ் அமெரிக்கன்ஸ அவங்களுக்குள்ளேயே சண்டை போட வைக்கிறாங்க. தென் கூடவே பாவர்ட்டி, ஆல்கஹாலாலையும் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்குள்ள சண்டை வருது. நெக்ஸ்ட் க்ரோ என்ன பண்ணுதுன்னா, ரிசர்வேஷனை சுத்தி பறக்குது. அண்ட் அப்படி அது பறக்கும்போது அது கண்ணில் படுற எம்டி பீர் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே க்ரோ கலெக்ட் பண்ணுது. இந்த எம்டி பீர் பாட்டில்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கிறனால க்ரோவால ஒரு நேரத்துல ஒரு பீர் பாட்டில தான் தூக்க முடியுது. அந்த எம்டி பீர் பாட்டில்ஸ 1 by 1 க்ரோ ரிட்டர்ன் பண்ணுது. ஒரு பாட்டிலுக்கு 5 cents க்ரோக்கு கிடைக்குது. க்ரோ என்ன சொல்லுதுன்னா, ரிடம்ஷன் இஸ் நாட் ஈஸி. இதுல இருந்து மீண்டு வர்றது ஈஸி கிடையாது. இந்த பாவர்ட்டியில இருந்து, இந்த யூரோப்பியன்ஸ் கிட்ட இருந்து மீண்டு வர்றது ஈஸி கிடையாது அப்படின்னு க்ரோ சொல்லுது. யூரோப்பியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய வே ஆஃப் லிவிங்க அழிச்சிட்டாங்க. யூரோப்பியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸை கட்டாயப்படுத்தி அவங்களுடைய ஹோம் லேண்டை விட்டுட்டு வேற இடங்களுக்கு மூவ் பண்ண சொன்னாங்க. இப்போ நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ரிசர்வேஷன்ஸ்ல தான் வாழ்றாங்க. அங்கேயுமே பெருசா விவசாயம் பண்ண முடியல. சோ நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வறுமையில வாழ்றாங்க. அவங்களுக்கு போதுமான வேலை வாய்ப்பு இல்ல. அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு கம்மியான காசு தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் பவ்வாவ் அப்படிங்கிறது ஒரு கல்ச்சுரல் கேதரிங். நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களுடைய கல்ச்சரை ஆனர் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்
பெயில் ஹார்ஸ் அப்படிங்கிறது பைபிள்ல டெத்தை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாரும் ஒன்னு கூடி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்குள்ள க்ரோ ஒரு பெயில் ஹார்ஸ ரைடு பண்ணிட்டு வருதாம். அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ நோக்கி டெத் வருதாம். ஆனா இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அந்த டெத்தை பார்த்து பேனிக் ஆகவே இல்லையா. நன் ஆஃப் த இந்தியன்ஸ் பேனிக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இந்தியன்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் இந்தியன்ஸ், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் குறிக்குது. இப்போ க்ரோ என்ன சொல்லுதுன்னா, டெத் அவங்கள நோக்கி வந்தாலுமே நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பேனிக் ஆக மாட்டிக்காங்க, பயப்பட மாட்டிக்காங்க. ஏன்னா யூரோப்பியன்ஸ் எப்பனாலும் அவங்கள கில் பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க. சோ எப்பனாலும் நம்ம செத்துருவோம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில தான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அவ்வளவுதான். ஷார்ட்டா சொல்லணும்னா யூரோப்பியன்ஸ் எந்த தப்புமே பண்ணாத நேட்டிவ் அமெரிக்கன்ஸ கில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. யூரோப்பியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு சொந்தமான ஃபார்ம் லேண்ட் ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கிடுறாங்க. யூரோப்பியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய கல்ச்சர் பிலீஃப் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி யூரோப்பியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. யூரோப்பியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய வில்லேஜஸ் டவுன்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்றதுக்காக அவங்கள கூட்டம் கூட்டமா அழிக்கிறாங்க, கில் பண்றாங்க. தென் யூரோப்பியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடுறாங்க. தன்னுடைய சொந்த லேண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் யூரோப்பியன்ஸ் கட்டாயப்படுத்தி வேற இடங்களுக்கு மூவ் பண்ண சொல்றாங்க. வேற வழி இல்லாம யூரோப்பியன்ஸ் ரிசர்வேஷன்ஸ்ல போய் வாழ்றாங்க. இந்த ரிசர்வேஷன்ஸ்லயுமே நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்குது. வறுமையில வாடுறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தென் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எண்ட் ஆஃப் த வேர்ல்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. டெத்தை பார்த்து கூட அவங்க பேனிக் ஆக மாட்டேங்காங்க, பயப்பட மாட்டேங்காங்க. அண்ட் இந்த போயம்ல நம்ம போயட் ஷெர்மன் அலெக்சி வந்து அவங்களுடைய ஓன் கல்ச்சர் அண்ட் பிலீஃப பத்தி சொல்றதை விட பைபிள்ல இருந்து நிறைய விஷயங்களை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. சோ இது மூலமா யூரோப்பியன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய கல்ச்சர் அண்ட் பிலீஃப்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்கல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நேட்டிவ் அமெரிக்கன்ஸும் அவங்களுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் பிலீஃப்ஸை விட்டுட்டு கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவ்வளவுதான் க்ரோ டெஸ்டமெண்ட். இந்த போயமுடைய எஸ்ஸே நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த எஸ்ஸேவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.